ஸ்டூடெண்ட் பேச கேக்குதா? ஓகே, இவ்வளவு நேரம் யாருக்குமே கேட்கலையா? கேட்கல சார். கேட்கல சார். நான் ரொம்ப நேரமா ஹலோ 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 கேக்குதா கேக்குதான்னு இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல there are 4 types of equation இருக்கு. பேசிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் காஸ் லாவோட ஈக்குவேஷன் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நிவேதா நிவேதா லைன்ல இருக்கீங்களா? நிவேதா லைன்ல இருக்கீங்களா? உங்க பேரு அதுல வச்சிருக்கீங்க, நிவேதான்னு வச்சிருக்கீங்க. நேம் வைக்க கூடாது, மாத்திட்டு உள்ள என்டர் ஆயிக்கங்க. லிஜிமிதா அதே மாதிரி நேம் வச்சிருந்தீங்க. லிஜிமிதா லைன்ல இருக்கீங்களா? லிஜிமிதா லைன்ல இருக்கீங்களா? லிஜிமிதா. வனஜா சார், பேர் வச்சிருக்கீங்க, அந்த பேரை மாத்தணும். வனஜா, லிஜிமிதா எல்லாருமே பேர் வச்சிருக்கீங்க. பேரை மாத்திட்டு நம்பர் போடுங்க. லிஜிமிதா லைன்ல இருக்கீங்களா? லிஜிமிதா லைன்ல இருக்கீங்களா இல்லையா? போன் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்ற டைம் அப்படிங்கிறதுனால போன் ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிணி ஹரிணி கேக்குதா பேசுறது? ஹரிணிக்கு சொல்லுங்க சார். பேர் வச்சிருக்கீங்க, பேர் வைக்க கூடாது. அதுல வந்து நம்பர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. சரி சார், நான் மாத்துறேன் சார். மாத்திருங்க, பேரை மாத்திருங்க. ஓகே சார். ஓகே, EG 1ல நிறைய பேர் லாஸ்ட் கிளாஸ் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க. நேம் லிஸ்ட் இருக்கு, ஏன் ஆப்சென்ட் அப்படிங்கறத பத்தி யாரும் தெரியப்படுத்தல. லாஸ்ட் கிளாஸ் EG 1ல தான் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்க. EG 1 கேக்குதா பேசுறது? லாஸ்ட் உள்ளது ஓகே. இனிமே யாராவது ஆப்சென்ட் ஆனீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல யாரும் உள்ள என்டர் ஆக வேண்டாம். அப்படியே நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எப்பவுமே ஆப்சென்ட்லயே இருந்துக்கலாம். கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆப்சென்ட் ஆயிட்டோம், சரி இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. அந்த நேம் லிஸ்ட் இருக்கு, நேம் லிஸ்ட் நான் வாசிக்கும் போது தெரியும். அவங்கெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் ஆப்சென்ட் ஆனவங்க ஓகே. இனிமே ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அந்த நேம் லிஸ்ட்ல உள்ளவங்க இனிமே ஆப்சென்ட் ஆனா அடுத்த கிளாஸ்ல நானே கட் பண்ணி விட்டேன். அவங்கள அட்மிட் கொடுக்க மாட்டேன். ஓகே, இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல மேக்ஸ்வெல் பேசிக் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஈக்குவேஷன் இப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம். எதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது என்ன, கரண்ட் அப்படிங்கிறது என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுல நம்ம நிறைய ஃபார்ம் இருக்கு, அதாவது இன்டெகிரல் ஃபார்ம், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
பட் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒன்லி இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் காஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி காஸ் லா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த காஸ் லாவில் தான் க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப், அதாவது இன்டெகிரல் போட்டு மேல நம்ம வளையம் போட்டோம்னா க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சார்ஜஸ் எங்கேருந்து எங்கே முடியும், அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியும், அந்த அந்த ஈக்குவேஷன்ல நம்ம சொல்லியிருப்போம் போத் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். டிஸ்கிரீட் சார்ஜஸ் அண்ட் கண்டினியூஸ் சார்ஜஸ், அதாவது சின்ன சின்ன சார்ஜஸாக விட்டு கேப் விட்டு போனாலும் சரி, இல்லை கண்டினியூஸாக இருந்தாலுமே இந்த ஈக்குவேஷன் வந்து அதுக்கு அக்செப்டபிள் ஆகும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் அடுத்து பார்க்க போறோம். இப்போ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம காஸ் லாவோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஹஸ் நோ நேம், அதுக்கு என்ன கிடையாது, நேம் கிடையாது. ஸோ பட் இது என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் சிமிலர் டு காஸ் லா அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் சொல்லுவாங்க. there is no name. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நேம் இல்லை, பட் இது எதுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ் லாவோட ஈக்குவேஷனுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காஸ் லா அப்படிங்கிறத நம்ம எதில் படிச்சிருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் லா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல தான் படிச்சிருப்போம். அதில் காஸ் லாஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ தி காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதை வச்சு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ தி லா ஆல்சோ கால்டஸ், இங்கே நம்ம பார்க்க லாவை என்ன சொல்றாங்கன்னா இஸ் ஆல்சோ கால்டஸ் லா, காஸ் லா இன் மேக்னடிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நேம் வைக்கல, பட் என்ன பண்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவேஷனுக்கு நேம் என்ன சொல்றாங்க, இதை காஸ் லா இன் மேக்னடிசம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இங்கே சொல்லி பார்க்கலாம். ஸோ தி சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செகண்ட் லா, இந்த செகண்ட் லாவில் காஸ் லாவோட செகண்ட் லா அப்படின்னு சொல்லலாம். பட் தேர் இஸ் நோ, இதுக்கு நேம் இல்லை, இது மேக்னடிசம் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இது சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த க்ளோஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம அங்கே சொல்லியிருப்போம். தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுதான் இங்கே சொல்ல போறாங்க. ஸோ தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர், பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர், பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அப்படியே வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், b vector dot d vector is equal to 0 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதுதான் மேக்னடிசம், லா ஆஃப் மேக்னடிசம் அப்படின்னு சொல்றோம். காஸ் லா இன் மேக்னடிசம், சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் பார்த்தோம்னா க்ளோஸ் இன்டெகிரல் b vector dot a vector is equal to 0. இதுல b vector அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். டிங்கிறது என்ன சார், சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கண்டினியூஸ் க்ளோஸ். ஒரு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் க்ளோஸ்டு பார்த்தா இருந்துச்சுன்னா இன்சைட் தி க்ளோஸ் பார்ட் தேர் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ சேம் மீனிங் தி க்ளோஸ்டு பார்த்தா இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் லைன் there is no magnetic field. So இதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா it means that no isolated magnetic monopole exists. அதாவது ஒரு தனியா ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். நார்த் போல மட்டும் ஒரு இடத்துல இல்ல சவுத் போல மட்டும் ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்மளால தனியா வைக்க முடியாது. அப்படிதான் it means there is no isolated magnetic monopoles exist அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இருந்துச்சுன்னா சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 0 தான் இருக்கும். ஸோ இந்த லாவை என்ன சொல்றாங்கன்னா காஸ் லா இன் மேக்னடிசம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு வட்டி விட்டுரு, எல்லாம் வீடு வந்து உதவுது. 306 யாரு? ஓகே, க்ளோஸ் b vector dot a vector is equal to 0. இதான் செகண்ட் லா. இதுக்கு வந்து நேம் வைக்கல, பட் என்ன நேம் சொல்றாங்க அப்படின்னா காஸ் லா இன் மேக்னடிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ காஸ் லா இன் மேக்னடிசம், ஸோ b vector dot a vector is equal to 0 அப்படிங்கிறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்
ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எதாவது சார் ரிலேட்டடாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் மேத்தமெட்டிக்கலி, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத சொல்லக்கூடியதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனிச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தி லா ரிலேட்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் தி சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எந்த இடத்துல கரண்ட் போகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்றதான் இந்த ஃபாரடேயோட லா. அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொல்றாங்கன்னா, ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். என்ன சார் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? டி டிவைடட் பை டிடி ஆஃப் பை பி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மைனஸ், ஸோ மைனஸ் டி டிவைடட் பை டிடி ஆஃப் பை பி. இந்த ஈக்குவேஷன் என்ன சார் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். So the Farad law of electromagnetic induction வச்சு தான் the third law explain பண்றாங்க. So the third law is explained, the equation is Farad law of electromagnetic induction, the law related to electric field with this third law is closed integral of u vector dot dl vector is equal to minus t divided by dt of pi b. So related to Faraday law. இந்த Faraday lawல நம்ம தெரியும் ஈங்கிறது என்ன சார் அப்படின்னு தெரியும். ஈங்கிறது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரௌண்ட் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும், தி க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் எனி க்ளோஸ்டு பாத். எந்த ஒரு மூடப்பட்ட பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் சேஞ்ச் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் சொல்றாங்க. ஸோ தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை டு அவர் ஹவுஸ், நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா Farad law of electromagnetic induction வச்சு தான் அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மத்தில் என்ன ஆகும், அந்த கரண்ட் வந்து பிரியும், அதாவது அதிகமான கரண்ட் வந்து கம்மியா, அதாவது அதில் சொல்லியிருப்போம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம், அதை பற்றி லாஸ்ட் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹையராகவும் மாற்ற முடியும், லோயர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும். அதுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம். அப்ப அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரி மேக்னெட் ஃபீல்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலலாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் சில ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது. இந்த Farad law of electromagnetic induction யூஸ் பண்ணி தான் நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் போர்ட்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தேர்ட் லா. தேர்ட் லா அப்படிங்கிறத Farad லாவிலேருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மேக்ஸ்வெல். ஸோ இந்த Farad law of electromagnetic induction அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ரிலேட்டட் எதாவது ரிலேட் பண்ணக்கூடியது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் சேஞ்சிங் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரிலேட்டட் பண்ணக்கூடியது தான் த தேர்ட் லா. இதில் என்ன சொல்றாங்க, தி இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரௌண்ட் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கட்டும் எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ் பாத், அந்த க்ளோஸ் பாத்ல இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ஸோ இதுதான் தேர்ட் லா ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அடுத்து ஃபோர்த் லா ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தி ஃபோர்த் லா ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இஸ் மாடிஃபைட் தி ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆம்பியர் சர்க்யூட் லா மாடிஃபை பண்ணது தான் இந்த ஃபோர்த் லா ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை ஆம்பியர் லாவை மாடிஃபை பண்ணனால ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி எப்படி சார் சொல்லலாம், திஸ் இஸ் நோன் அஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லலாம். ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லா அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் எனி க்ளோஸ்ட் பாத், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் எனி க்ளோஸ்ட் பாத். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் எனி க்ளோஸ்ட் பாத்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபீல்டு எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ தி பாத், அங்க இருக்கக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட் ஏற்கனவே பார்த்துருப்போம், கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு பிளஸ் மியூ நாட் இன்டு எப்சிலான் நாட் இன்டு டி டிவைடட் பை டிடி ஆஃப் surface integral of E vector into dA vector, E vector into ஃபாரடேயோட அதாவது ஆம்பியரோட சர்க்யூட் லாவை சேஞ்ச் பண்ணி சொல்லக்கூடிய ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க, ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தி க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப்
மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் எனி க்ளோஸ் பாத், அதாவது இந்த எந்த ஒரு மூடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் அது ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as mu naught I enclosed plus mu naught epsilon naught d divided by dt of surface integral of p vector dot da vector. இதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா என்னன்னா ஆம்பியரும் மேக்ஸ்வெல் ரெண்டு லாவையும் மிங்கிள் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மேக்ஸ்வெல் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதே மாதிரி கண்டக்ஷன் கரண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஆம்பியர் என்ன பண்றாரு, க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அது ரெண்டையும் என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ தி ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் கால்ட், அது எப்படி சொல்லணும்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா பி வெக்டர் அப்படின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, போத் கண்டக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெண்டுமே இருக்கு இல்லையா, ரெண்டுமே என்ன பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கண்டக்ஷனா இருக்கட்டும் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டா இருக்கட்டும் ரெண்டுமே இட் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் தான், 4 ஈக்குவேஷன்ஸ் ஆர் கால்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், இந்த 4 ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தி வேர்ல்டு டிபெண்ட்ஸ் அப்பான் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த 4 ஈக்குவேஷன். இந்த 4 ஈக்குவேஷன் வச்சு தான் மேக்ஸ்வெல் இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க, எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நத்திங் பட் காஸ் லா அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஈக்குவேஷன் நோ நேம், செகண்ட் ஈக்குவேஷன் நேம் கிடையாது. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேரடே லா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சாரி, தேர்ட் ஈக்குவேஷன் ஃபேரடே லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆம்பியர் சர்க்யூட் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதான் 4 ஈக்குவேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Maxwell equation in electrodynamics. So in the equation search, the equation include the existence of electromagnetic waves. The entire communication system in the world depends upon the electromagnetic wave. So the electromagnetic wave அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் பார்க்க போறோம். ஸோ the electromagnetic wave அப்படிங்கிறத இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ என்டையர் வேர்ல்டு நம்ம உலகம் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லாம எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா? ஸோ பார்க்கலாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதாவது EMW அப்படின்னு சொல்லுவாங்க, இது சுருக்கமா EMW அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது என்ன சார் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ். இது என்ன பண்ணும், இது என்ன சொல்றாங்க, நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். இது எப்படி சார் மூவ் ஆகுது, என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் மூவ் வித் ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா என்ன பண்ணுது, இது மூவ் ஆகுது. ஸோ லைட்டோட ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? இது வந்து கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், வாட் இஸ் EMW அப்படின்னு கேட்கலாம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் which move with the speed of light, லைட்டோட ஸ்பீட்ல என்ன பண்ணும், ஈக்குவல் டு லைட் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன வேவ் சார் அடுத்து, அதாவது நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லியாச்சு. இதை நம்ம 2 டைப் ஆஃப் வேவ் சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் வேவ், லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேவ் சொல்லலாம். இது என்ன வேவ் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ்னா இது எப்படி சார் புடிசாது, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதோட சோர்சஸ் என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஃபர்ஸ்ட் என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் which move with a speed equal to speed of light. லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன நேச்சர் சார் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் இன் நேச்சர், அதாவது டிரான்ஸ்ஃபர் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிற மாதிரி இது என்ன வேவ்ஸ், டிரான்ஸ்ஃபர் நேச்சர், அதாவது இந்த வேவ்ஸ் 2ஆ பிரிக்கலாம், லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ்.
ஸோ லாஞ்சிபிள் வேவ்ஸ்னா என்ன, டிரான்ஸ்வேவ்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா அதை லாஸ்ட் நம்ம அது பார்க்கலாம், கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்வர் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் எப்படி, இதோட சோர்சஸ் என்ன, அடுத்து இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்க போறோம். அடுத்த டாபிக் ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வித் யூஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ்வெலோட ஈக்குவேஷனை வச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ தி மேக்ஸ்வெல் ப்ரெடிக்ஷன் வாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி கன்ஃபர்ம்ட் பை ஹென்ரிச் ரொனால்ட் ஹெர்ட்ஸ். அவர் சொன்ன எல்லாத்தையும், எல்லா கான்செப்டையும் அவர் தியரிட்டிக்கலா சொல்லிட்டாரு. எல்லாமே இப்படிதான், இதான் எலக்ட்ரம் என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அதை தியரிட்டிக்கலா நமக்கு சொன்ன அந்த கான்செப்ட் எடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது யார் சார் எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லி கன்ஃபர்ம்ட் பை ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன் தி இயர் ஆஃப் 1888 இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அது நமக்கு டயக்ராம் புக்ல இருக்கும். அந்த புக்ல உள்ள டயக்ராம் நான் காட்டுறேன். புக்ல உள்ள டயக்ராம் நீங்க பாத்துக்கங்க. நம்ம நார்மலா நான் ஒரு டயக்ராம் வரையறேன் பாத்துங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோடு. இதுல என்ன இருக்கும், 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோன் அப்படி எடுத்துட்டாவே என்னது, பாசிட்டிவ் நெகட்டிவ். எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் சொல்ற முடியாது. அது மாதிரி என்ன பண்றாங்க, 2 எலக்ட்ரோடு இதுல எடுத்துக்கிறாங்க. So it consists of two metal electrodes which are made up of, இது எப்படி சார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ், சின்ன ஸ்மால் ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ், அதாவது ஒரு உருளை வடிவத்தில் இருக்க மாதிரி 2 எலக்ட்ரோட்ஸை எடுத்துக்கிறாங்க. There are connected larger sphere and ends are the connected to the induction coil. இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஸ்பியர்ல என்ன பண்ணியிருக்காங்க, இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்ட் பண்ணியிருக்கிறத எந்த இடத்துல காமிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது என்ன சார் அப்படின்னா இண்டக்ஷன் காயில். இந்த இடத்துல இருக்கக்கூடியது இண்டக்ஷன் காயில். இதுல தான் காயில் சுத்திருப்பாங்க. இந்த காயில் எதுக்குன்னா இதுல இருந்து கரண்ட் அதிகமா புடிஸ் ஆகுறதுக்கு அந்த காயில் இந்த இடத்துல இருக்கும். இந்த லார்ஜஸ்ட் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த லார்ஜஸ்ட் ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ், இந்த ஸ்பெரிக்கல் மெட்டல்ஸ் தான் எலக்ட்ரோட்ஸா இருக்கு. இதுக்கு இடையில என்ன சார், இந்த 2 கடையில ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி தான் இது. ரெண்டும் ஸ்டாண்ட்ல அப்படியே ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோட் 2 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஒயர்லையும் இந்த எட்ஜை வந்து ஒரு ஒயர்லையும் இண்டக்ஷன் காயிலோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அதுல கரண்ட் போகும். அப்ப என்ன சார் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இது 2 இடையில என்ன ஆகும் அந்த தான் இங்கே சொல்ல போறது. ஸோ தேர் ஆர் கனெக்டோடு லார்ஜஸ்ட் ஸ்பியர், இன்னொரு லார்ஜஸ்ட் ஸ்பியரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா டேபிள்ல இன்னொரு ஸ்பியர் இந்த இடத்துல ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பியரோட கனெக்ட் ஆயிருக்கும் சொல்றாங்க. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இதுதான் சரியா. இந்த இடத்துல ஒரு லார்ஜஸ்ட் ஸ்பியர் ஒன்று இருக்கும். ஸோ தி காயில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டக்ஷன் காயில் கனெக்டட் டு தி எலக்ட்ரோட், 2 எலக்ட்ரோட்ஸ், 2 எலக்ட்ரோட் கடையில் என்ன பண்ணிட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தி காயில் ஹேவிங் a large number of turns. இதில் என்ன இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இட் ப்ரொடியூஸ்டு ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது என்னது, ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதிகமான இஎம்எஃப் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தி காயில் மெயின்டைன் ஹை பொட்டன்சியல். இது என்ன பண்ணியிருப்பாங்க, இதை அப்படியே ஹை பொட்டன்சியலை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. பிட்வீன் தி எலக்ட்ரோட் கெட் அயனைஸ்டு. இது 2 இடையில இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோட் 2 இடையில என்ன ஆகும், அயான்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னது அயனைசேஷன் ஆகுது. அயனைசேஷன் ஆகுது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இட் ப்ரொடியூஸ் எ ஸ்பார்க். இட் ப்ரொடியூஸ் எ ஸ்பார்க், அப்படியே நெருப்பு பொரிய ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தி கேப் பிட்வீன் தி எலக்ட்ரோட் 2 இடையில இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோட் 2 கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் என்ன பண்ணுது, kept at a distance also gets spark. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணுது, அப்படியே ஸ்பார்க், அப்படியே தீப்புரியா நெருப்பு புரியா அந்த இடத்துல தெரியுது. ஸோ this implies that energy transmitted from electrode to receiver. இப்போ என்ன பண்ணுது, இது வந்து ரிசீவர். என்ன பண்ணுது, இது ரிசீவர். இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இங்கே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பார்க் என்ன பண்ணுது, இந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, அந்த ரிசீவருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படியே என்ன பண்ணுது, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது எப்படி வருது, வேவ் ஃபார்ம்ல இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன ஃபார்ம்ல, வேவ் ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதுதானது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ தி ரிசீவர், இந்த ரிசீவர் என்ன பண்றேன், ரிசீவர் இஸ் ரொட்டேட்டட் 90 டிகிரி. நான் என்ன பண்றேன், அப்படி 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன்.
அப்படி ரொட்டேட் பண்ணும்போது தேர் இஸ் நோ ஸ்பார்க் இஸ் ரிசீவ்ட். என்ன பண்ணலைங்க, ஸ்பார்க் ரிசீவ் ஆகல. ஸோ இதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க, எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ்னா நேரா போகக்கூடிய வேவ். டிரான்ஸ்ஃபர் வேவ் அப்படின்னா என்னன்னா நேரா போயிட்டே இருக்கும். அதுதான் இப்ப இந்த பக்கத்துல ஒரு இது ஒரு ஸ்பியரா, ஸ்பியரோட இந்த பக்கத்துல அது வந்து அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்துல இங்கிட்டு கொண்டு வந்துட்டு என்ன ஆகும், இங்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகும், ஆகாது. அப்ப என்ன ஆகும், அதுதான் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அர்த்தம். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடியது, நேரா போகக்கூடியது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஹெர்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ரேடியோஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் தி ஸ்பீட் ஆஃப் ரேடியோஸ் இது ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் தி லைட். இது வந்து எப்படி சாகிற ரேடியோஸையும் அந்த ரேடியோஸ் வந்து லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகுறதையும் யார் கண்டுபிடிச்சிருக்கா, ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. சரியா, இதான் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் தி மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். மேக்ஸ்வெலோட தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை எக்ஸ்பெரிமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்றாரு, ஹெர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இதுல 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறேன். ரன்னிங் டைம் முடிய போதுமா, முடிஞ்சுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க திரும்ப. ஸோ 2 எலக்ட்ரோட் மெட்டல் ஸ்பியர்ஸால உருவாக்கப்பட்டது. இது ரெண்டுக்கு இடையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு காயில் இண்டக்ஷன் காயில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டக்ஷன் காயில் வந்து அதிகமான இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் காயில். அதே சேம் டைம் அதே நேரத்துல அந்த இண்டக்ஷன் காயில் ஹை பொட்டன்சியல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல போகக்கூடிய அதனால இங்க இருக்கக்கூடிய அயன்ஸ் என்ன ஆகும், அயனைஸ் ஆயிருது. ஸோ புகழரசி லைன்ல இருக்கீங்களா, புகழரசி லைன்ல இருக்கீங்களா, இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுது, அயனைஸ் ஆயிருது. அப்படி அயனைஸ் ஆகி அங்கேருந்து என்ன பண்ணுது, வேவ்ஸ் பிடிச்சாகுது. வேவ்ஸ் வந்து இங்க வச்சிருக்க ரிசீவரை வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ வேவ் ஃபார்ம்ல ரிசீவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், ரொட்டேட் தி ரிசீவர் 90 டிகிரி. நான் என்ன பண்றேன், 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணல, அங்கே எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் எனக்கு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது, ஸோ தி எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். ஸோ ஹெர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ்ல ரேடியோஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ரேடியோஸ் வந்து டிராவல் வித் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீட்ல, லைட்டோட ஸ்பீடுன்னு சொல்றோம் இல்லையா, 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டை ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. சரியா, ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிற கான்செப்ட். புகழரசி லைன்ல இருக்கீங்களா, புகழரசி லைன்ல இருக்கீங்களா? காணாம போயிட்டாங்க, இருக்காங்க. புகழரசி மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க, கேக்குதா? உங்களுக்கு டவர் இல்லையா? ஓகே, அடுத்த டாபிக் என்ன, இப்போ என்ன பார்த்துட்டோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து என்ன சார் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்